Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2023. ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான்ப்பா வார்த்து, இதை தவிர வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோனுடைய ஐஃபோன் 13 தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி லான்ச் பண்ண ப்ரைஸிங் 60,000 65,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் அடிக்கடி இப்போ ரீசெண்டாக ஆஃபர்னு சொல்லி 50,000 55,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு ஐஃபோன் 13 கிடைக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் 55,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு தான் செல் பண்ணுறாங்க. அண்ட் கடை ஃபர்ஸ்ட்லாம் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 50,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கூட இந்த ஐஃபோன் 13 வாங்க முடியுது. அண்ட் இந்த 50,000 ப்ரைஸிங்க்கு ஐஃபோன் கிட்டேருந்து இந்த ஐஃபோன் 13 செம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா ஐஃபோன் 13க்கும் அண்ட் லேட்டஸ்ட் அந்த ஐஃபோன் 14க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக மைனரான அப்கிரேட் தான் ஆக்சுவலி ஐஃபோன் 14ல் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியுடைய கோர் ஒன்று ஆடாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த எமர்ஜென்சி எஸ்ஓசி சேட்டலைட் ஃபீச்சர் மாதிரி அந்த விஷயங்கள் தான் லைட்டாக ஐஃபோன் 14ல் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி நிறைய விஷயங்கள் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் ஐஃபோன் 14 வாங்குறதுக்கு பதில் ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா 70,000 செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை வாங்குறதுக்கு பதில் கண்டிப்பாக இந்த 55,000 50,000 செக்மெண்ட் ஐஃபோன் 13 கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அந்த பட்ஜெட்டுக்கு செம்ம ஒர்த்தான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதனால் ஐஃபோன் 13 இந்த செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலாவுடைய மோட்டோ H30 ப்ரோ. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அவங்க லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 50,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 35,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கு அடிக்கடி வேரியாகி ப்ரைஸ் வேரியாகி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய நேரம் 35,000 செக்மெண்ட்டுக்கு சம்டைம்ஸ் 30,000 செக்மெண்ட்டுக்கும் கிடைக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம்ம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே இதில் நமக்கு இருக்கும். 10 பிட்கான ஒரு ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும். அதோட நமக்கு கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி அண்ட் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்கும். இதில் பிரைமரியில் OISக்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி 60 மெகாபிக்சலுக்கான ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கான ஒரு செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஒரு சூப்பரான ஃபீச்சரோட ஆண்ட்ராய்டுடைய ஒரு ஸ்டாக் யூ எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு இந்த மோட்டோரோலா H30 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 35,000 வரைக்கும் கம்மியான செக்மெண்ட்டே கிடைக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இது செம ஒர்த் செம வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஃபோன் நத்திங்குடைய நத்திங் ஃபோன் 1. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ எல்லாருக்குமே தெரியும் ஓவர் ப்ரைஸிங்காக 35,000 மாதிரியான ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்க. அது அப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே ஓவர் ப்ரைஸிங்காக இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் தான் இந்த நத்திங் ஃபோன் 1 செல் பண்ணுறாங்க. அதுலேயுமே நிறைய டைம் கார்ட் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது 25,000-26,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு கூட நத்திங் ஃபோன் 1 கிடைக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே நத்திங் ஃபோன் 1 செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுடைய யூனிக்கான அந்த கிளிஃப் லைட்டிங் அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருப்பாங்க நத்திங் ஃபோன் 1ல. மற்றபடி ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G+ அப்படின்ற ஒரு நல்ல ப்ராசர். 25,000-30,000 செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ராசர். அண்ட் டிஸ்பிளேமே உங்களுக்கு 10 பிட்கான ஒரு அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும். 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரா செட்டப்புமே பார்த்தீங்கன்னா 2 50 மெகாபிக்சலுக்கான கேமரா பின் பக்கம் இருக்கும். 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 53 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். பட் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க பாக்ஸில். 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் அவங்க தனியாக செல் பண்ணுறாங்க. அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் அதில் ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி இந்த செக்மெண்ட்டுக்கு நத்திங் ஃபோன் 1 செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். பர்ஃபார்மன்ஸ் கேமரா அண்ட் டிசைன் எல்லா விஷயத்துலையுமே நத்திங் ஃபோன் 1 இந்த அண்டர் 30,000 செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் பிக்சலுடைய பிக்சல் 6a இதுவுமே செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் நிறைய நேரம் நமக்கு அண்டர் 30,000 அண்ட் 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்குமே நிறைய நேரத்தில் இந்த பிக்சல் 6a கிடைக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு கேமரா சென்ட்ரிக்காக இது செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 12 மெகாபிக்சலுக்கான ஒரு 2 ரியர் கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரியான கேமரா தான் இருக்கும். பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த பிராண்டும் கொடுக்காத அளவுக்கான ஒரு சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுலேயும் ஃபோட்டோகிராஃபி நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக டிஸ்பிளேயுமே உங்களுக்கு 6.1 இன்ச்சஸ்க்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4100 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் கூகுளுடைய டென்சர் சிப் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 30,000 வரைக்கும் கம்மியான செக்மெண்ட்டில் கிடைக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே கேமரா சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு
பண்ணுறவங்களுக்கு இது ஒரு செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனும் கூட. ஸோ கேமரா ஃபோக்கஸ்டாக அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கக்கூடியவங்க இதை இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி iQoo உடைய iQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ 30,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கே இது ஒரு செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி போன ஜென்ரேஷனில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. அண்ட் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இன்னும் கம்மியான செக்மெண்ட்டு கூட சம்டைம்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு iQoo Neo 6 செம ஒர்த்தான பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அது போக 120 ஹர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 1200 ஹர்ட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமிங்க்கெல்லாம் சூப்பராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இது போக உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 870 அண்ட் கேமராவுக்கு பின்பக்கம் 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த iQoo Neo இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 25,000 மாதிரியான செக்மெண்ட்டே கிடைக்குது. அண்ட் இந்த 25,000 பட்ஜெட்டுக்கு இது செம ஒர்த்தான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கண்டிப்பாக 25,000 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா அண்ட் ஓவரால் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இதை மிஸ் பண்ணாதுங்க. செம ஒர்த்தான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் இது. அதே மாதிரி இதே iQoo கிட்டே இருந்து iQoo Z7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி 19,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு நல்ல ஒர்த்தான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் MediaTekோட Dimensity 920 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி டிஸ்பிளேயுமே இந்த செக்மெண்ட்டுக்கு 90 ஹர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் என்னன்னா இதில் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ச்க்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும். அது மட்டும் தான் ட்ராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி 64 மெகா பிக்சலுக்கான OISக்கான கேமரா பின்பக்கம் இருக்கும். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கூட வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான நிறைய விஷயங்கள் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த iQoo Z7 ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன். கண்டிப்பாக இதையும் இந்த செக்மெண்ட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒரு 2-3 சீரிஸாகவே நிறைய நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ண OnePlus கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வந்த OnePlus 11R இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி 40,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா. OnePlus கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண 9 சீரிஸ் 10 சீரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தது. நிறைய பேர் OnePlus கம்பேக் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்கும். கேமரா பின்பக்கம் 3 கேமரா OISக்கான சப்போர்ட்டர் இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேட்டரி 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த OnePlus 11 இருந்துச்சு. அண்ட் அதுவும் அலர்ட் ஸ்லைடு மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. ஸோ அதனால் OnePlus மாதிரியான பிராண்டுக்கிட்ட இருந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஒரு நல்ல ரீசனபிளான பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 40,000 பட்ஜெட்டுக்கு OnePlus 11 நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இதை நான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஓவரால் இப்போ மார்க்கெட்டில் எனக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி படுது, இல்லை நான் மிஸ் பண்ண ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோனாக படிச்சுன்னா அது என்ன அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.